தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களை உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவர்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை தியானம் செய்ய போகிறோம். 1ஆம் வசனம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சம், God is in my light என்று தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் என் வெளிச்சம் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருளான வாழ்வு வெளிச்சமாக மாற கர்த்தர் உதவி செய்கிறார். இருளான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற இயேசு உதவி செய்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். 3ஆம் வசனம், தாவீது சொல்லுகிறான், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுகிறான், ஒரு பாளையமே எனக்கு விரோதமாக இருக்கிறனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். 4ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 26 போலவே இந்த சங்கீதக்காரன் தேவ சமூகத்தை 26ஆம் சங்கீதத்தில் இதே போல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தை நாடுகிறான். அது அவனுடைய வாழ்வில் மிகவும் அதிகமாக பேணி காக்கப்பட்ட செல்வமாய் இருந்தது. அதற்கான ஒரே நோக்கத்துடன் அவன் ஜெபிக்கிறான். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் இதே நோக்கத்திற்கென்றே அவர் முகத்தை தேடுவதற்கு அழைக்கிறார். அப்படி தேடுகிற 8ஆம் வசனத்திலே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்ற இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகிறவர்கள், தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வாசம் பண்ணும்படி போராடி வருகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற உறுதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரே ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது, என் தலை உயர்த்தப்படும், நான் கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்பமான சூழ்நிலையிலே பாடி கீர்த்தனம் பண்ணுங்க, ஆண்டவருடைய கிருபை நமக்கு வரும். கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க, ஆண்டவரை பாடி துதிங்க, ஆண்டவருடைய கிருபை நமக்கு வரும், ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வரும். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவருளி செய்யும். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார் 9ஆம் வசனத்திலே, நீரே எனக்கு சகாயர். ஆண்டவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கூட கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, தகப்பனை இழந்து தாயை இழந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிற காரியம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். 14ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்கே காத்திரு. திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துரு. அவருடைய பிரசனத்தை அனுபவி. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறும். பிரியமானவர்களே, ஆகவே do not worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. The Lord is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Don't worry. அவர் உன்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். Thank you friend. God bless you.